எங்கே ஒருத்தர் தன்னோட பொண்டாட்டி நடுராத்திரில எங்கேயே கிளம்பி போறத பாக்குறான். பின்னாடியே இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு பையனை அவ மீட் பண்றா. ரொம்பவே க்ளோஸா இருக்கா. அதை பார்த்துட்டு இவனுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தோட கிளம்பி வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே தூங்குறவளை எழுப்பி கேட்டுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ வெளியே போய் ஒரு பையனை மீட் பண்ண, அதுக்குள்ள எப்படி நீ திரும்ப வந்த அப்படின்னு கேட்டா அவளுக்கு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா நான் வெளியே போனா நான் இந்த பையனை போய் மீட் பண்ணேன், அப்படிலாம் நான் யாரையும் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போய் சொல்லாத அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உண்மையிலே வெளியே போனது இவனோட முதல் மனைவி இல்ல, ரெண்டாவது மனைவி தான். அவ தான் யாருக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா. இப்ப மறுநாள் ஆனதும் முதல் மனைவியை வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்க வச்சுட்டு ரெண்டாவது மனைவியை ஷாப்பிங் போக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். முதல் மனைவியும் கூப்பிடுறான். எதுக்காகனா எங்களோட திங்ஸை நீ தான் கேரி பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதனால இவனும் காருக்குள்ள போய் ஏற போனா, நீ என் வீட்டு வேலைக்காரி தானே, வேலைக்காரி யாரும் கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஓடிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். இவனும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. ரொம்ப மூச்சு வாங்குது. இருந்தாலும் அந்த கார் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா அந்த ஷாப்பிங் மாலுக்குமே வந்துட்டாங்க. அங்க போய் ரெண்டாவது மனைவிக்கு சாரி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அதுவும் முதல் மனைவியை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அவ போயிட்டு நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்றதுக்காக போயிடுறா. அதே சமயம் அந்த பொண்ணு அந்த ஷாப்பிங் மால்ல இருக்கிறவங்க வெளியே போய் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டா உங்களோட முகம் ரொம்ப கோரமா இருக்கு, அதனால உங்களோட முகத்தை பார்த்து எங்களோட கஸ்டமர்ஸ் பயந்து போயிடுவாங்க, இதனால எங்களோட பிசினஸ் தான் பாதிக்கும், இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் புருஷனும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். பொண்டாட்டி அவமானப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.